இது பண்ணி சத்தம் பண்றாங்க, சில இது நேர்ச்சிக்கடை பண்ணிட்டு சாப்பாடு தர்றாங்க. உணவை பொறுத்தளவுல தர்கா இதுகள் நடக்கின்ற உணவுகள்ல இருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொன்னா, சாதாரண ஒரு உணவாக இருந்தா யார் இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம். நேர்ச்சை செய்யப்படுகின்ற உணவாக இருந்தால் அந்த நேர்ச்சை அல்லாவுக்காக செய்யப்பட்டிருந்தா நாங்க சாப்பிடலாம். அல்லாஹ் அல்லாத கபர்கள் அடங்கப்பட்டிருக்கும் செய்யப்பட்ட நேர்ச்சைகள் அல்லது இப்போ கந்தூரிகள் எங்க பகுதியில் செய்வாங்க, இறந்தவங்களுக்காக அவங்களோட பேர்லயே செய்யப்பட்ட நேர்ச்சைகள். அவங்க நேர்ச்சி வைக்கின்ற போது அவருக்காக நேர்த்து வைப்பாங்க. உதாரணமா சாவல இந்த ஒய்து வந்து காஜிரானிக்கு ஒரு சேவலை நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த சேவலுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்தா கூட விரட்ட பயப்படுவாங்க. அதெல்லாம் கையை வீசி விரட்டக்கூடாது, கை மூலமா போகலாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த நேர்ந்து அதுக்கு அவங்களுக்காக நேர்ந்து விடப்படுது. அந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்ட உணவாக இருந்தால், நேர்ச்சி செய்யப்பட்ட உணவாக இருந்தால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம உண்பது ஹராம். அடுத்த அந்த உணவுல ஒரு பரக்கத்திற்கு தான் நம்புறாங்க. அது சாதாரண ஒரு உணவா இருக்காது, ஒரு அருள் புரிந்ததாக நம்புறாங்க. இஸ்லாம் இந்த நம்பிக்கையும் தடை செய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா முடிஞ்சதுக்கு பிறகு ஹுனைன் என்கிற போருக்காக போய் கொண்டிருக்காங்க. அப்ப புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அறிவிக்கூடிய சஹாபியே சொல்றாரு, நாங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நாங்க போகிற வழியில தாத்து அல்மாத்துன்னு ஒரு மரம் இருந்துச்சு. அந்த அரபியில் என்ன செய்வாங்க, அந்த காலத்து காவிர்கள் போருக்கு போகின்ற போது அந்த மரத்துல வாழை கொலிட்டு எடுத்துட்டு போவாங்க. அவங்க நம்பிக்கை இருந்தா அந்த வாழை கொழுவன அந்த வாழை பற்றி சண்டை பிடிச்சா நம்ம வெற்றி பெறலாம், ஒரு பவர் ஒன்று கிடைக்குதுன்னு நம்பினாங்க. தபர்லுக்குன்னு சொல்லுவாங்க, பரக்கத் பெறுறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த தாத்து அல்மாத்துல மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு மரம் இருந்தா நல்லது தானே, எங்களுக்கு ஒன்று ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் மூசாவை பார்த்து கேட்ட மாதிரி நீங்க கேட்கறீங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் என்ன கேட்டாங்கன்னா, இஜ்அல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, பார்த்து வணங்குவதற்கு அவங்களுக்கு பல கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இது ஒப்பா இருக்குது. இன்னஹ சுனன், இப்படித்தான் அவங்களோட வழிமுறைகளை நீங்க பின்பற்றுவீங்க. அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் அது போனா வரலாமான்னு சொன்னா எதிர்பார்க்காம உள்ளுக்கு போவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அவங்க புதுதா இஸ்லாத்துக்கு வந்தவங்களால அவங்க அந்த விவரம் தெரியாம கேட்டாங்க. அப்ப இந்த அம்சம் இஸ்லாத்தை தரப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சொல்லிச்சோம்னா, நீங்க பார்க்கலாம், இல்ல உலகத்துல பல இடங்கள்ல நல்லறிஞர்கள் வாழ்ந்தாங்க, மாகாணங்கள் வாழ்ந்தாங்க, இடங்கள் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. மக்கா மதீனாவுல அவ்வளவு இடத்துல ரசூலுல்லாஹ் புலங்குனாங்க, இருந்தாங்க, இதாங்க. எந்த இடத்துக்காவது அப்படி தனிப்பட்ட புனிதங்கள் கொடுக்கப்படுகிறா? அல்லாஹ் புனிதப்படுத்திய மக்கா மதீனா அந்த ஹரம் எல்லைகள் இருக்குது. அது இல்லாம ரசூலுல்லாஹ் இங்கதான் இருந்தாங்க, எனவே அந்த இடத்துல ஒரு அடையாளம், அந்த மாதிரி ஒரு அம்சம் நம்ம காணலாது. இலங்கையில ஜெயிலானின்னு ஒரு இடம் இருக்குது. அப்துல் காதர் ஜீலானி அங்க வந்தார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஸ்லோகமே வந்தது கிடையாது. ஆனா அவர் வந்தாருங்கிற நம்பிக்கைக்காகவே அந்த இடம் புனிதப்படுத்தப்படுது. அப்ப இஸ்லாம் இந்த அடிப்படையில் இருக்குல்ல. புத்த மதத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, அவர் புத்த மரம் போதி மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றாருங்கிறதுக்காக போதி மரங்களே புனிதப்படுத்தப்படுது. அப்படியே அவர் நிலையில் இஸ்லாத்துல கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதேபியா உடன்படிக்கைன்னு சொன்னேன். அந்த உடன்படிக்கை நடக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கைக்கு முன்னால உஸ்மான் அலி அவங்கள தூதுவர் அனுப்புனாங்க. உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட்டு விட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. தூதுவர்களை கொள்வதுங்கிறது தேச துரோகம், பெரிய ஒரு சர்வதேச சட்டம் மீறலாக இருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க அனுப்பின உஸ்மானை கொலை செஞ்சுட்டாங்கன்னு செய்தி வருது. உஸ்மான் கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்க எல்லாரும் உயிர் போகிற வரைக்கும் போராடுறது விரும்பினாங்க, சத்தியம் சொன்னாங்க. 1400 சஹாபாக்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக உஸ்மான் கொல்லப்பட்டால் நாங்க மௌத்தாகிற வரைக்கும் இங்க போராடுவோம், திரும்பி போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தியத்தில் பங்கு கொண்ட யாருமே நரகம் போக மாட்டாங்கன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா பிறகு பார்த்தா உஸ்மான் அவங்க கொல்லப்பட்டாங்கிற செய்தி அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு தகவல் வந்துச்சு. இந்த சத்தியத்தை ரசூலுல்லாஹ் வாங்கியது ஒரு மரத்துக்கு கீழே இருந்து. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஉனக தஹ்த ஸஜரா, நீ இந்த மரத்துக்கு கீழே இருந்து உங்களிடத்துல மூமின்கள் பையத் செஞ்ச போது அந்த பையத்தை அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டான், அவங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று வருது. அந்த மரம் ஒரு வரலாற்று சின்னமா இருந்துச்சு. அபூபக்கர் அவருடைய காலத்தில் இருந்துச்சு, உஸ்மான் அவருடைய காலத்தில் இருந்துச்சு. பின்னால வந்த சஹாபாக்களுக்கு தாபியங்களுக்கு அந்த மரம் ஒரு புதிய செய்தி. ரசூலுல்லாஹ் இந்த மரத்துக்கு இருந்து பையத் வாங்கினாங்க, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்ன மரம் எது என்று பார்க்க போவாங்க. பார்க்க போறவங்க சிலரு நம்ம சும்மா வந்தா இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இந்த பையத் வாங்கியிருக்காங்க, சஹாபாக்கள் பையத் செஞ்சிருக்காங்க, 2 ரக்காத் தொழுது போகணும்னு தொழ ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி உமர் அவங்களுக்கு கேள்விப்பட்டு மரத்தை வேரோடு பிடுங்கினாங்க என்று நாங்க பார்க்கிறோம். எதுக்குன்னு சொன்னா, திரும்ப அந்த மரத்துக்குன்னு ஒரு புனிதத்துவம் வந்துடும். அன்னைக்கு தொழுதா நன்மை கூட கிடைக்குன்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு பையன் செஞ்சது எல்லாம் ஏற்றுக்கொண்டான்னு வந்திருக்குது.
அப்ப அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இந்த தபர்ருக் ஒரு இடத்துக்கு போறதுனால ஒரு பொருளுக்கு புனிதமாகுது என்கிற மாதிரி நம்பிக்கைகளை தகர்க்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இங்க அங்க கொடுக்கப்படக்கூடிய உணவு அவருக்கு நேர்ச்சி செய்யப்பட்டதுனால அருள் பொருந்தியதாகவும், அதை சாப்பிட்டா நோய் நிவாரணம் கிடைக்கிறதாகவும், அங்கு வைக்கப்படக்கூடிய எண்ணெய்களை பூசிக்கொண்டா அது பல்வேறுபட்ட வழிகளை உதவுறதா, அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது. எனவே அந்த நேர்ச்சி செய்யப்படுகின்ற அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்யப்படுகின்ற காரணத்தினாலே அந்த பொருளுக்கு தனியான ஒரு தவறு ஏற்படுகின்ற நம்பிக்கை, தப்பான நம்பிக்கை வருகின்ற காரணத்தினால நம்ம அதை சாப்பிடுவது கூடாது.